2003ஆம் ஆண்டு ஸ்காண்டினேவியர்களான எஸ்டோனியா நாட்டினர் நிக்லஸ் ஜென்ஸ்ட்ராம் மற்றும் ஜானஸ் பிரிஸ் ஆகியோர் ஸ்கைப் மென்பொருளை உருவாக்கினர். இந்த மென்பொருள் மூலம் கணினிகளுக்கு இடையே பயனாளிகள் ஆன்லைன் மூலம் பேசவும் வீடியோ கால் மூலம் முகத்தை பார்த்து பேசவும் முடியும். இந்த மென்பொருள் மூலம் மொபைல், லேப்டாப்பிலும் பயன்படுத்தலாம். இந்த கால்களுக்கு கட்டணமும் மிக குறைவாக இருந்தது. உலகளவில் இணையதளத்தின் வேகம் அதிகரித்து 5G தொழில்நுட்பம் வந்தபின் ஸ்கைப் மென்பொருளும் நவீன வீடியோ கால் வசதி, உடனடி மெசேஜ், ஃபைல் ஷேரிங், குழுவாக பேசுதல், தகவல் பரிமாறுதல் போன்றவற்றை அறிமுகம் செய்தது. வெளிநாடுகளில் வசிப்போர் தங்கள் குடும்பத்தாருடன் தொடர்பு கொள்ளவும், வெளிநாட்டு நிறுவனங்கள் உலக அளவிலான மற்ற நிறுவனங்களுடன் ஆய்வுக் கூட்டம், கலந்தாய்வு செய்யவும் ஸ்கைப் மென்பொருள் பெருமளவு உதவியது. 2011ஆம் ஆண்டு ஸ்கைப் நிறுவனத்தை ஸ்காண்டினேவியர்களிடமிருந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் விலைக்கு வாங்கி அதை மேம்படுத்தி அறிமுகம் செய்தது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஸ்கைப்பை வாங்கிய பின் பயனீட்டாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து 5 கோடிக்கும் மேல் பதிவு செய்த பயனீட்டாளர்களாக மாறினர். இந்நிலையில் வரும் மே மாதத்துடன் ஸ்கைப் தனது சேவையை முடிப்பதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது. எக்ஸ் தளத்தில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பதிவிட்ட கருத்தில் 2025 மே மாதம் தொடங்கியவுடன் ஸ்கைப் தொழில்நுட்பம் நிறுத்தப்படும் என தெரிவித்துள்ளது. ஆன்லைன் சைட் ஈபே நிறுவனம் 2005ஆம் ஆண்டு ஸ்கைப்பை $260 கோடி வாங்கியது. 2009ஆம் ஆண்டு அதை ஈபே நிறுவனம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கு விற்பனை செய்தது. ஆனால் முறைப்படி 2011ஆம் ஆண்டு தான் அதன் கைகளுக்கு மாறியது. சமீப ஆண்டுகளாக ஸ்மார்ட் போன் வளர்ச்சியால் ஸ்கைப் தனக்கான இடத்தை தக்க வைப்பதில் சிரமங்களை சந்தித்தது. மெட்டாவின் வாட்ஸ்அப், ஜூம் ஆகியவை வந்தபின் ஸ்கைப் தனக்கான இடத்தை இழந்தது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் டீம் மென்பொருளை மேம்படுத்தி உருவாக்கியது. ஸ்கைப்பை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை குறைய தொடங்கிய பின் தனக்கான இடத்தை ஸ்கைப் இழந்த பின் சந்தையிலிருந்து ஓய்வு முடிவை மைக்ரோசாஃப்ட் எடுத்துள்ளது. ஸ்கைப் பயனாளிகள் இனிமேல் மைக்ரோசாஃப்டின் டீம் மென்பொருளை பயன்படுத்த அந்நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஸ்கைப் வரும் மே மாதத்துடன் இழுத்து மூடப்படும் நிலையில் இதே லாகின் ஐடியை பயன்படுத்தி டீமில் செய்யும் வசதியை மைக்ரோசாஃப்ட் வழங்கியுள்ளது. இது எப்படி என்று பார்ப்போம். முதலில் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இணையதளத்திற்கு சென்று உங்கள் கம்ப்யூட்டருக்கு ஏற்ற வகையில், அதாவது விண்டோஸ், மேக், ஆண்ட்ராய்டு அல்லது iOS ஆகியவற்றுக்கு பொருத்தமான டீம்ஸ் பதிப்பை தேர்வு செய்து டவுன்லோட் செய்யவும். இரண்டாவதாக, உங்கள் ஸ்கைப் லாகின் ஐடி, பாஸ்வேர்டை பயன்படுத்தி டீம்ஸில் லாகின் செய்ய வேண்டும். அதற்கு சைன்இன் என்பதை கிளிக் செய்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் பதிவு செய்யுங்கள். உங்கள் ஸ்கைப் கணக்கு ஏற்கனவே ஒரு மைக்ரோசாஃப்ட் கணக்குடன் இணைக்கப்பட்டிருந்தால் டீம்ஸ் அதை தானாகவே அடையாளம் காணும். ஒருவேளை பாஸ்வேர்டை மறந்துவிட்டால் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து புதிய பாஸ்வேர்டை அமைத்து கொள்ளலாம். லாகின் செய்தவுடன் டீம்ஸ் உங்கள் ஸ்கைப் உரையாடல்கள் மற்றும் கான்டாக்டுகளை தானாகவே கொண்டு வரும். நீங்கள் எந்த தகவலையும் மாற்ற தேவையில்லை. அப்படியே சேட் பிரிவுக்கு சென்று உங்கள் பழைய உரையாடல்களை பார்க்கலாம். சர்ச் பாக்ஸில் சென்று உங்களுடைய கான்டாக்ட் அல்லது குறிப்பிட்ட உரையாடல்களை தேடலாம். இதன் பின்னர் நீங்கள் எப்போதும் போல் டீம்ஸில் தகவல்களை பெறலாம், அனுப்பலாம், குரல் மற்றும் வீடியோ அழைப்புகள் செய்யலாம். ஸ்கைப் போலவே உரையாடலை தொடரலாம்.